பாட்டன் வீட்டிலிருந்து புறப்பட்டு கேகை நாட்டை கடந்து அயோத்தியின் எல்லைக்குள் நுழைந்து விட்டோம். ஆனால் எந்தவித செழிப்பும் இல்லாமல் தென்படுகிறது. விவரமாக சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு மாற்றம் தெரிகிறது அண்ணா. ஒருவேளை நீங்கள் கண்ட கனவுப்படி ஏதாவது அசம்பாவிதமான சம்பவம் நடந்து விட்டதா? பாருங்க, நிமிர்ந்து பறக்கும் சூரிய கொடி தலை குனிந்து இருக்கிறது. வரதா வரதா சுமந்திரரே, இதென்ன நமது அயோத்தி மாநகரம் தானா அல்லது நான் வழி தவறி வந்து விட்டேனா? பாரதா, என்ன சொல்வதென்று தெரியவில்லை. எதையும் என்னால் சொல்லவும் முடியவில்லை. உடனடியாக நீங்கள் உங்கள் தாயை தனிப்பட்ட முறையில் சந்தித்தால் சகல விஷயமும் விளங்கும். ஓ சத்ருக்கனா, நீ அன்னை சுமித்ரா தேவியை பார்த்து விட்டு வா. தாயே, பாரதா, என் செல்வமே, கேகே நாட்டிலிருந்து இப்பொழுதுதான் வருகிறாயா? ஆம் தாயே. உன் பாட்டன் முதல் யாவரும் நலந்தானே? நலந்தா. அம்மா, இதென்ன அலங்கோலம்? அரசியர் மூவரிலும் ஆபரணங்களை அழகுடன் அணிந்து கொள்ளும் தங்கள் அலங்காரம் எங்கே? மஞ்சள் பூசிய முகம் எங்கே? நெற்றியிலே திலகம் எங்கே? கூந்தலிலே மலர்கள் எங்கே? சொல்லுங்கள் அம்மா. ஊரில் இருந்து புறப்பட்டு உங்களை வந்து சந்திக்கும் வரை நாங்கள் கண்டு திடுக்கிட்ட காட்சிகளை காட்டில் உங்கள் உருவத்தின் தோற்றம் மேலும் என் உள்ளத்தை கலக்குகிறது. ஒன்றுமே புரியாமல் ஒரே குழப்பத்தில் தான் உங்களை காண ஓடோடி வந்தேன். விவரம் என்ன தாயே? வரதா, வருத்தப்படாது. சொன்னால் நம்ப முடியாத அளவுக்கு சில சம்பவங்கள் நடந்து விட்டன. என்னம்மா நடந்தது சொல்லுங்கள். உன் தந்தையார் தானப்பா என்னை இந்த நிலையை காடாக்கி விட்டார். புரியும்படி சொல்லுங்கள் அம்மா. நம் எல்லோரையும் சங்கடத்தில் ஆழ்த்திவிட்டு உன் பிதா சாந்தியை தேடிக்கொண்டாரப்பா. என்னம்மா சொல்கிறீர்கள்? சக்கரவர்த்தியா சாவை நாடிவிட்டார். அப்பா, அப்பா, உண்மைக்கு உயிர் கொடுத்து நன்மையை கடைபிடித்து உத்தமரிலும் உத்தமர் என்று பெயர் படைத்த தந்தையே, மக்களிலே எங்கள் மூவரையும் மறந்து மனைவிமாரை துறந்து அயோத்தி மக்கள் அனைவரையுமே பிரிந்து போனாலும் அருமை புதல்வர் ராமண்ணாவை விட்டு பிரிந்து போகவும் உங்கள் ஆவிக்கு துணிவு வந்து விட்டதா? அப்பா, இறந்து கிடக்கும் உங்கள் சடலத்திற்கு கூட எவரேனும் உயிர் கொடுத்தால் எழுந்து உட்காரும் போது ராமா என்ற இனிய சொல்லோடுதானே மீண்டும் உங்களுக்கு உயிர் வரும். அத்தனை அன்பு வைத்திருந்த அண்ணனை பிரிந்து மண்ணிலே புதைந்து போக உங்களுக்கு எப்படி அப்பா மனம் வந்தது? எந்தையே, 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலைகள், மருவி ஆக்கியாரும் அனைத்தையுமே கற்றுணர்ந்த தாங்கள் இறந்து போகாமல் இருப்பதற்கு எதையுமே கற்றுக்கொள்ளவில்லையா அப்பா? எதையுமே கற்றுக்கொள்ளவில்லையா? வரதா, பிறப்பவர்கள் எல்லாம் முடிவில் இறப்பவர்கள். இதற்கு உன் தந்தை மட்டும் விதிவிலக்கா? மகனே, நடந்ததை மரம் வருந்தாதே. தாயே, தந்தையார் இறந்த செய்தி கேட்டு மனம் புண்பட்டதை விட மகனே நடந்ததை மரம் வருந்தாதே என்று தாங்கள் சொல்வதுதான். வணங்கி ஆசையை பெறவிருக்கும் புதுமண தம்பதிகளை பார்த்து பெரியவர்கள் வாழாதீர்கள், செத்து விடுங்கள் என்று ஆசை கூறுவது போல் இருக்கிறது. தாயே, தயரத சக்கரவர்த்தி இறந்து விட்டார் என்றதும் தரையிலே முளைத்த புல் பூண்டு கூட வாய்விட்டு அழ முடியவில்லையே என்று வாடி கிடக்கிறது. அம்மா, சொல்லாதீர்கள், இனியொரு முறை அப்படி சொல்லாதீர்கள். தந்தையாரை பிரிந்து தவிக்கும் என் இதயத்திற்கு தமையனை பார்த்தால் தான் சாந்தி ஏற்படும். ராமண்ணாவை பார்த்து விட்டு வருகிறேன். வரதா, ராமன் இங்கில்லை. கோசலை என்னை யார் அந்த புறத்தில் இருக்கலாம், பார்த்து விட்டு வருகிறேன். அங்கும் இல்லை. ஒருவேளை
சீதா பிராட்டியார் அந்த புறத்தில் இருக்கலாம், பார்த்துட்டு வருகிறேன். அந்த இடத்திலும் இல்லை. அங்குமில்லை இங்குமில்லை, வேறு எங்கே அம்மா? ராமன் தம்பியோடும் தாரத்தோடும் ஆரண்யத்திற்கு சென்று விட்டான். அண்ணன் காட்டுக்கு சென்று விட்டாரா? தந்தையார் இருந்ததை நினைத்து உலகை துறந்து அண்ணன் காட்டுக்கே சென்று விட்டாரா? என்னமா சொல்லுகிறீர்கள்? பரதா, ராமன் உலகை வெறுத்து செல்லவில்லை. உன் தந்தையார் இருப்பதற்கு முன்பே உன் தமையன் காடேகி விட்டான். என்னம்மா இது? இடிமேல் இடி விழுந்தார் போல் என்னென்னவோ சொல்லுகிறீர்கள். தமையன் ஏன் காடு சென்றார்? அதுவும் தந்தை இறப்பதற்கு முன்பாக எதற்காக சென்றார்? சொல்லுங்கள் அம்மா, என் இருதயமே வெடித்து விடும் போல் இருக்கிறது. பரதா, பதட்டப்படாதே. அனைத்தையும் விவரமாக சொல்கிறேன், கவனமாக கேள். கண்ணி, உன் தந்தையார் சூழ்ச்சியை கவனி. நீ இங்கில்லாது உன் பாட்டன் வீட்டில் இருக்கும் நேரம் பார்த்து என்னிடம் கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் ராமனுக்கு மகுடம் சூட்ட நிச்சயித்து விட்டார். இந்த சரித்திரத்தை புரிந்து கொண்ட நான் சக்கரவர்த்தியாரிடம் சம்பிராசூர யுத்த காலத்தில் எனக்கு கொடுத்த 2 வரங்களையும் கேட்டேன். எப்படி என்றால், ஒரு வரத்தால் நீ அரசாளவும், மற்றொரு வரத்தால் ராமன் 14 வருடம் ஆரண்யம் போகவும் கேட்டேன். வரத்தை கொடுத்துவிட்டு ராமன் வனம் செல்வதை நினைத்து அவன் பிரிவை செய்யாது மாண்டு விட்டார் மன்னவர். இதுதான் நடந்த விவரம். கண்ணே, போனது போகட்டும். பூமி பாரத்தை நீ ஏற்று மன்னனாக மணிமுடி தரிப்பதை காண என் கண்கள் துடிக்கிறது. புறப்படு, குருசுவாமியிடம் சென்று. கொத்தவன் உயிருக்கு உணவைத்த கொடும்பாவி நீதானா? மன்னனின் ஆவிக்கு மரளியாக வந்த மாபாதகி நீதானா? அன்பு தாய் கைகேயி என்று உன்னை வாயார வாரணாவ புகழ்ந்த அண்ணன் ராமனை ஆரண்யத்திற்கு அனுப்பிய அக்கிரமக்காரி நீதானா? அடி பாதகி, கணவரை கொன்ற காதகி, முதல்வரை காட்டுக்கு அனுப்பிய மோசக்காரி, பாவமறியாத பரவரை பழிக்காராக்கிய பழிகாரி, சூரிய வம்சத்தையே சூன்யமாக்கிவிட்ட சூழ்ச்சிக்காரி. அரசரின் ஆவியை பறிப்பதற்கென்றே அவரின் அழகான பெண்ணுரு கொண்டு வந்தாயா? மனைவியர் மூவரிலும் மனது நிறைய பாசத்தை உண்டால் வைத்திருந்த மன்னரை மரணத்தில் ஆற்றுவதற்கு உனக்கு எப்படி அணி மனம் துணிந்தது? அது இறக்கமற்றவளே. என்ன பேசுகிறாய்? பேசாதே. உன்னை அங்கங்கமாக வெட்டி அழுவிடுவாக சிதைத்து அணையின் மிருகங்களுக்கு இரையாக போட்டால் இவன் ஆத்திரம் தீராது. ஆனால் அன்னையை கொன்ற அக்கிரமக்காரா, என் முகத்தில் விழிக்காதே. நீ எனக்கு தம்பி அல்ல என்று என் அண்ணன் ராமன் கோபப்படுவாரே என்பதற்காக உன்னை உயிரோடு விடுகிறேன். அவர் முகத்துக்காக உன் முகத்தை பாழ்படுத்தாமல் விடுகிறேன். சொல், யார் செய்த சதி இது? யார் சொன்ன யோசனை இது? சொல்லடி, சொல். ஏன் மௌனம் சாதிக்கிறாய்? எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் செய்தேன். நன்மை செய்தேன் என்று நஞ்சு கலந்து விட்டாயே நாசக்காரி. உன் பாழும் சதி திட்டத்திலே பரதனும் பங்கு கொண்டு விட்டார் என்று பார்ப்போர்கள் என்னை பழித்து கூறும் நிலைக்கு ஆளாக்கி விட்டாய். தன்மை கெட்ட தம்பி தகாத காரியங்களை தன் தாயிடம் செய்ய தூண்டிவிட்டு தன் பாட்டன் வீட்டிலே போய் பதுங்கி விட்டானோ என்று என்னை தப்பாக நினைத்து தமையன் வனம் சென்றாரோ? இனி பரதன் முகத்திலே விழிக்கவே கூடாது என்று முதல்வன் முடிவு கட்டி விட்டாரோ? ஐயோ, இனி அவர் முகத்திலே நான் எப்படி விழிப்பேன்? அண்ணன் இருக்க தம்பி அரசாழ்வதா? அவளோடு உன் சதி திட்டத்திற்கு பரதனும் உடன்படுவான் என்று நினைத்துக் கொண்டிருந்த குற்றவாளியே, இனி 1000 ஜென்மங்கள் எடுத்தாலும் பரதன் பகுத்தறிவுக்கு புறம்பாக நடக்கவே மாட்டான். அடி பாவி, அயோத்தியின் சரித்திரத்தையே மாசுபடுத்தி விட்டாயே. அப்பப்பா, ஓவியனின் எழுத்திற்கும் கவிஞரின் கற்பனைக்கும் எட்டாத பயங்கர உருவம் நீ. இனி உன் முகத்திலே விழித்தாலும், உன்னை பார்த்தாலும், உன் முன்னே நின்றாலும் பரதனின் பண்புக்கே மாசு ஏற்பட்டுவிடும். அன்னை கோசலாதேவியை பார்த்துவிட்டு ராமன் நாவையும் இங்கு அழைத்து வந்த பிறகு உனக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன். என் செல்வமே, கூப்பிடாதே என்னை. உன்னுடைய பாவகாரியத்தை நினைத்து அழுது அழுது திருடி திருதாக விழிவிட்டுக் கொண்டு. மகனே, இல்லை இல்லை, நான் உனக்கு மகனும் இல்லை, நீ எனக்கு தாயும் இல்லை. சூரிய தேவா, உலக ஜோதியே, எம் குல விளக்கே, ரகுவம்சத்தின் மூதாதையர்களே, இரவா புகழ் பெற்றவர்களே, என்னை ஈன்றவள் செய்த தவறுக்கு நான் என்ன செய்வேன்? ஒரு குற்றமும் செய்யாத நான் உலக நிந்தனைக்கு ஆளாகத்தான் வேண்டுமா? சொல்லுங்கள், சொல்லுங்கள். வரம்பு மீறாமல் சூரிய வம்சத்தார் மணி நீதிகளை கடைபிடிக்க வழிகளை கற்றுக் கொடுத்த வைச்சுட மனுவே, நீங்க சொல்லுங்கள், நான் செய்த தவறு என்ன? பூஜைக்காக கொண்டு வந்த உணவுப் பொருளை தெரியாத்தனமாய் தன் மகன் தின்று விட்டான் என்று தெரிந்ததும் உடனே அவனை கொன்றுவிட்ட இச்சவாகவே உங்கள் வாய் திறந்து சொல்லுங்கள், பரதன் பாவியா? சிறு பறவையை காக்க தன் உடலின் சதையை அறுத்துக் கொடுத்த சிபி சக்கரவர்த்தியே, நீங்க சொல்லுங்கள், இத்திரியன் செய்த குற்றம் என்ன? உயிரோடு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற வைராக்கியத்தால் தனக்கென்றே தனியொரு சொர்க்கத்தை சிருஷ்டித்துக் கொண்ட திரிசங்குவே, நீங்க சொல்லுங்கள், என் தாய் செய்த தவறில் எனக்கு பங்கு உண்டா? சொன்ன சொன்னை கடைபிடிக்க சுடலை காத்தவரே, மனைவி மக்களை விட்டவரே, அழியாப்பகள் கொண்ட ஹரிச்சந்திரனே, நீங்க சொல்லுங்கள், உமது வழிவந்த எனக்கு ஏன் இந்த இழிநிலை? சொல்லுங்கள்.
பாட்டன் முதல் யாவர்க்கும் ஈவ சடங்குகளை முடிக்க கங்கையே நேரில் வர வேண்டும் என்று பலகாலம் தவமிருந்து பலனடைந்த பகிரதனே, நீங்க சொல்லுங்கள், இந்த பரதனின் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நான் பாவியா, துரோகியா, குற்றம் புரிந்தவனா, என் தமையருக்கு தவறு இழைத்தவனா? சொல்லுங்கள், சொல்லுங்கள். இல்லை, இல்லை பரதா, இல்லை, 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 இல்லை பரதா.